வணக்கம் நேர்களே. ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோகத்தில் சிறந்த யோகம் ராஜயோகம் என்று சொல்வார்கள். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஆரோக்கியத்தில் ராஜயோகத்தின் பங்கு, அதாவது சிவபரமாத்மா கற்பித்த ராஜயோகம். இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் BK அசீம் தானா அவர்கள். இவர் கடந்த 15 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், ராஜயோகம் என்றால் என்ன? ராஜயோகத்தில் நீங்கள் பதஞ்சலி யோகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் இடையில. ஸோ அதில் ஒரு சப்தம் போட்டிருக்கு, ஒரு சூத்ராவில் இருக்குது. நீங்கள் அந்த 8 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா ஒரு இறைவனை நினைக்கலாம் அப்படின்னு. ஸோ இங்கே நம்ம பிரம்மகுமாரிஸில் ராஜயோகா நம்ம கற்றுக்கிறது சிவ பரமாத்மா மூலமாக சொல்லப்பட்ட அந்த ராஜயோகம். அதாவது சிவ பரமாத்மான்னு ஏன் சொல்கிறோன்னா, சிவனா கல்யாண்காரி, அதாவது நன்மை செய்யக்கூடியவர். ஸோ அந்த எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு இறைவன், ஒரு பரமாத்மா, அவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ராஜயோக விதிமுறைகள் தான் நம்ம இந்த பிரம்மகுமாரிஸில் நம்ம கற்றுக்கிறோம். ஸோ இங்கே அப்படி என்ன ஸ்பெஷலாக சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அதாவது நீங்கள் ராஜயோகா கற்றுக்க போனீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, இறைவன் யார், இறைவன் ஒரு ஒளி வடிவமானவர், அவருக்கும் நமக்கு என்ன கனெக்ஷன், ஆத்மா இல்லை நம்மளோட கான்ஷியஸ்னஸ் எங்கே இருக்குது, மூளையில் எந்த பகுதியில் இருக்குது, அப்புறம் நம்ம ஒரு கான்ஷியஸ்னஸாக இருக்கும்போது சிவ பரமாத்மா, அதாவது கல்யாண்காரி, எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பரமாத்மா, கடவுள், அல்லாஹ், இறைவன், அவரும் ஒரு ஒளி வடிவமானவர், அவரும் ஒரு புள்ளி வடிவமானவர் அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்குது. காடை பற்றியும் நம்மளோட செல்ஃப் அவேர்னஸை பற்றியும் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கிடைக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம யார், நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம ஒரு அந்த கான்ஷியஸ்னஸ், நம்ம ஒரு ஆத்மா, நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட், அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு அன்னையிலிருந்து ஆரம்பமாகுது. ஸோ அது கூடவே நம்ம இறைவனோட இன்ட்ரோடக்ஷனும் கிடைக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய ஒரிஜினல் குவாலிட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு டூலாக அமையுது. இறைவனோட கனெக்ஷன் பண்ணும்போது நமக்குள்ளேயே அந்த அமைதியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் எடுத்த உடனே ஒரே நாளில் இது ஏற்படுமான்னு கேட்டால், பல பேருக்கு ஒரே நாளில் ஏற்படும். ஆனால் சில பேருக்கு, யாருக்கெல்லாம் ஏற்படாதோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய மனசில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். வீட்டில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, நாளைக்கு என்ன நடக்கும்னு பிரச்சனை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் இறைவனிடத்து சரண்டர் அதாவது அர்ப்பணம் செய்கிறாங்க. இறைவனிடத்து அர்ப்பணம் செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்வேன், ஐ டூ மை லெவல் பெஸ்ட். இதுக்கு மேலே இறைவன் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக நான் எடுத்துக்கிறேன். ஆனால் செய்கிற செயலில் பொறுப்பு நான் அவர்கிட்ட கொடுக்கல. நான் இறைவனோட கையில் இருக்கும் ஒரு பொம்மை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ட்ரஸ்டி, தர்மகர்த்தான்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு உணர்வில் நான் எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் முடிவு மட்டும் அவருக்கு அர்ப்பணம் செய்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இறைவனை எனக்கு ஒரு கம்பேனியனா, ஒரு சப்போர்ட்டை நான் எடுத்துக்கிறதுனால என்னுடைய பிரச்சனைகள்ல இருந்து நான் அன்னைக்கு விடுபட்டு விடுகிறேன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, என்னோட மனம் அமைதி அடையுது. அமைதியின் கூட அந்த லேசான தன்மை, மகிழ்ச்சி, ஆனந்தம், இதெல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண யோகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, தாரணா, தியான, சமாதி. சமாதிங்கிறது கடைசி நிலை, சமாதிங்கிறது ஒரு ஐக்கியமான நிலை, அந்த ஒன்றோடு ஒன்று இணைகிற நிலைன்னு சொல்கிறாங்களா, அந்த யோகா யூனியன் சொல்கிறாங்கல்ல. நீங்கள் இறைவனோட ஒன்றாயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் இறைவனோட யாரும் ஒன்றாக முடியாது, ஐக்கியமாக முடியாது. இறைவன் ஒரு தனி கண்ட்ரோலர், டைரக்டர் மாதிரி. நான் ஒரு குழந்தைன்னு சொல்லலாம். ஒரு அப்பாவுக்கு ஒரு குழந்தை எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இறைவனுக்கு நான் ஒரு குழந்தை. இல்லை இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், இல்லை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், என்னோட ஒரு ரிலேட்டிவ், என்னோட ஒரு காட்ஃபாதர், என்னோட கைடு, என்னோட ஒரு டீச்சர், இந்த மாதிரி இப்படி நினைக்கும் போது மனசுக்கு ஒரு
ஒரு ஆதரவு கிடைக்குது, ஒரு ஆறுதலா ஒரு இருக்கு, ஆறுதலா இருக்குது. மிகப்பெரிய ஒரு மனதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ஆமா. ஸோ இதனால என்னன்னா, இந்த ஐக்கியம் ஆகுறதுங்கிறது ஒரு ரியாலிட்டி கிடையாது. நம்ம வந்து இறைவனோட அன்புல வந்து ஐக்கியமாகறோம். இறைவனோட அன்புல வந்து லயித்து இருக்கிறோம். அதாவது இறைவனோட நம்ம லயிக்கிறது கிடையாது. இறைவனோட அன்புல அன்பில வந்து லயித்து இருக்கிறோம். முழுகிறது. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ வந்து அந்த சமாதின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இது. இந்த இறைவனோட அன்புல லயித்து இருக்கிறது. ஸோ மற்ற யோகால வந்து சமாதிங்கிறது கடைசியில ஏற்படுது. ஈவன் பதஞ்சலி யோக சூத்திரால கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருக்கலாம். அதாவது அந்த 8 ஸ்டெப்புக்கு கடைசியா தான் சமாதின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்ன ஒரு சூத்திரால என்ன சொல்றாருன்னா, நீங்க இறைவனை டைரக்டா கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா, அந்த சமாதிங்கிற ஒரு நிலைமை வந்து அந்த 8 ஸ்டெப் நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இறைவனை தொடர்பு வச்சிருக்கிறதுனால அந்த 8 ஸ்டெப்பை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியா என்ன அனுபவம் கிடைக்குதோ அந்த சமாதிங்கிற நிலை அது உடனே கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம மிக விரைவில் அந்த ராஜயோகா பத்தி நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ளும்போ, இறைவனை பத்தி அறிந்து கொள்ளும்போ நமக்கு இந்த சமாதிங்கிற நிலை, லயித்து இருக்கும் நிலை, அவரோட அன்புல லயித்து இருக்கும் ஒரு அனுபவம் வந்து ஏற்படுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட மறந்து போன ஒரிஜினல் குவாலிட்டிஸ், ஆத்மாவோட குவாலிட்டிஸ், என்னுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரம் சொல்லுவாங்கல்ல, ஹேபிட், அதாவது அன்பா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது, இந்த மாதிரி குணங்கள் நமக்குள்ள அதிகரிக்குது. ஸோ இதுதான் முதல் நிலையில வந்து நம்ம அனுபவிக்கிறோம் ராஜயோகத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இந்த குணங்களை அனுபவம் பண்றீங்க, ஆனந்தத்தை, அமைதிய, அந்த லேசான ஒரு தன்மைய, ஸோ இந்த மாதிரி அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இதுல என்ன ஆகுதுன்னா, உங்க புத்தி வந்து உங்களோட இன்டெலெக்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது, அதாவது இந்த மாதிரி குணங்கள்ல நம்ம மனம் லயித்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்ம மனதை பாதிக்கிறது கிடையாது. நம்ம மனம் வந்து ரொம்ப தூய்மையா இருக்குது, பியூரா இருக்கு, கிளீனா இருக்கு. ஸோ அந்த ஒரு நேரத்தில் நம்ம புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்குது, கிளியராக வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ புத்தி வந்து கிளியராக வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு எது சரி எது தவறு அந்த பிரித்து பார்க்கும் தன்மை வந்து நமக்குள்ள வருது. நம்ம பார்த்துருக்குறோம், எல்லா டிசீஸ்க்கும் பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா, நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் காரணம், டென்ஷன் காரணம். அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஏன் வருது? அந்த பிரித்து பார்க்கும் தன்மை, அதாவது ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை தன்மை. அந்த பகுத்து அறியாதனால தான் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு நிலை இல்லாம இருக்குது, பேலன்ஸ் இல்லாம இருக்குது. ஸோ இந்த விஷயத்துல நம்ம மனம் வந்து புத்தி வந்து கிளியரா இருக்கும்போ, அந்த ஒரு பியூரிட்டி, அந்த ஒரு தூய்மையான தன்மையை அனுபவிக்கும்போ, ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து அந்த ஆத்மா, நம்மளோட ஒரிஜினல் பாயிண்ட் ஆஃப் லைட், பாயிண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது என்னுடைய ஒரிஜினல் குணங்களை வச்சு நான் அடுத்தவங்களோட உரையாடுவேன், அதாவது அடுத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது, உறவுகளும் மேம்படுது இதனால. ஸோ இது ஏன் மேம்படுதுன்னா, நம்மளோட புத்தி வந்து கிளீனா இருக்கு, கிளியரா இருக்கு, தேவையில்லாத எண்ணங்கள் வராம இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான பங்கு ராஜயோகத்துல. நம்ம புத்தி வந்து கிளீனா இருக்கு, எது சரி தவறுங்கிற பிரிச்சு பார்க்கும் தன்மை நமக்கு ஏற்படுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம வந்து எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது சரி எது தவறு, ஒரு கவனமும், ஆமா, கவனம், அட்டென்ஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்குது. ஸோ அதனால கோபம் வர இடத்துல கூட கோபம் வராது. ஏன்னா கோபம் வர இடத்துலயும் நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஓ இது ஏன் ஏற்படுது, எதுக்கு அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க, எனக்கு ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் நமக்கு வந்து அந்த காஸ் ஏன் ஏற்பட்டது என்கிற விஷயம் வந்து நமக்கு புரிய வருது. அதனால கோபமும் வர சான்சஸ் கிடையாது, மன வருத்தம் ஏற்படுவதற்கும் சான்சஸ் கிடையாது. நம்ம சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிறோம், மனிதர்களையும் புரிஞ்சுக்கிறோம், நாமையும் புரிஞ்சு கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் முக்கியமாக இந்த ப்ராக்டிஸ்னால, ராஜயோக ப்ராக்டிஸ்னால ஏற்படுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம புத்தி கிளியராக இருக்குது, நாள் முழுக்க நம்ம ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதே நம்முடைய ஒரு ரெகுலர் ரூட்டீன் ஆகும்போது நமக்குள்ள வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. என்னென்ன மாற்றங்கள்னா, எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி, துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி, பிரச்சனைகளை சமாளிக்கும் சக்தி, ஏதாவது காரியம் செய்யணும்னா அதில் வெற்றி அடையக்கூடிய சக்தி கிடைக்குது. அப்புறம் எல்லாரோடையும் இணைந்து செய்யக்கூடிய அந்த ஒரு குணம் நமக்குள்ள வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே மறைந்து கிடந்த அந்த அற்புத சக்திகள்னு சொல்றோம்ல, சக்திகள்னு நம்ம என்ன நினைக்கிறோம், மேஜிக் பண்றது, அடுத்தவங்களை வசியப்படுத்துறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில சக்திங்கிறது என்னன்னா, நம்மளுடைய
ரூட்டீன் லைஃப் ஸ்டைலில் வந்து எந்தவித பிரச்சனை இல்லாமல் நம்மளும் சந்தோஷமா இருக்கிறோம், அடுத்தவங்களும் நம்மளால எந்த மகிழ்ச்சியா பாதிப்பும் வச்சுக்கணும். அவங்களுக்கு ஏற்படுறது கிடையாது. ஸோ அந்த ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையை அமைதியாக சந்தோஷமா இருக்க ஹெல்ப் பண்ணுது இந்த ராஜயோகம். அதே மாதிரி அடுத்தவங்களும் நம்ம யார் கூட கனெக்ஷனில் வரோமோ, ஏன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போ, நம்ம அமைதியாக இருக்கும்போ, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எந்த ஒருத்தர் நம்ம கனெக்ஷனில் வந்தாலும் அவங்களுக்கும் நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற அமைதியையும் ஆனந்தத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து நான் மட்டும் அனுபவிக்கல இந்த குணங்களை, இந்த நற்பண்புகளை, மற்றவர்களுக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்தவங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறேன், அடுத்தவங்களும் நம்மளை பார்த்து கற்றுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி குணங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இதையே ஒரு வாழ்க்கையை அமையும்போது என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை வந்து பாதிக்கிறது கிடையாது. சுலபமா வந்து அதுல இருந்து வெளியில வந்துடலாம். சுலபமாக வந்து சொல்யூஷனும் கிடைச்சு. சொல்யூஷனும் கிடைக்குது. இன்னொன்று விஷயம் என்னன்னா, யோகிக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. யோகின்னு யாரை சொல்றோம்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எவ்வளோ நேரம் வேணும்னாலும் செய்ய முடியுது. அந்த ஒரு மனப்பக்குவம், மனநிலை வந்து ஒரு யோகிக்கு ஏற்படும் சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு நிலை நம்முடைய மனம் வந்து கிளியராக பகுத்தறிந்து ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, எந்த ஒரு வேலையும் நம்ம எவ்வளோ நேரம் வேணும்னாலும் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியுது. அந்த ஒரு சக்தி நமக்கு கிடைக்குது. கூடவே எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதனால ஏற்படுகிற விளைவுகள், ரிசல்ட், அதுவும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது கிடையாது. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், நம்மளை பாதிப்பு ஏற்படுத்துறது கிடையாது. ஏன்னா பாதிப்பு ஏன் ஏற்படுதுன்னா, தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிறதுனால, வருத்தங்கள் ஏற்படுறதுனால. ஆனால் இங்கே தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் ஏற்படுறது ஏன் எதுக்குன்னு நமக்கு கிளியராக தெரியுது. அங்கே என்ன பிரச்சனை, என்ன கிடையாது, என்ன இன்ஃபர்மேஷன் இல்லை, ஏன் அந்த மாதிரி நடக்குது, இந்த முழு விளக்கமும் முழு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கிறதுனால நம்ம அந்த விஷயங்கள்னால பாதிக்கப்படுறது கிடையாது. ஸோ அதை தான் கர்மாத்தீத்துன்னுவாங்க. கர்மாத்தீத்துனா என்னென்னா, எந்த ஒரு செயல்னாலும் நம்ம பாதிக்கப்படுறது கிடையாது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதிலிருந்து ஒரு விடுபட்ட நிலை. உங்களை வந்து சில பேர் புகழ்ந்தாலும் சரி, சில பேர் இகழ்ந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும் நான் இந்த உடல் கிடையாது, நான் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உயிர், கான்ஷியஸ்னஸ், எனக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு எனக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு கான்ஷியஸ்னஸில், சந்தோஷத்தில், ஆனந்தத்தில் நான் எப்போதும் லயித்து இருக்கும்போ, அந்த சமாதி நிலையில் நான் வந்து எப்போதுமே இருக்கிறேன். சமாதினா அப்படி இல்லை ஒரு இடத்துல உட்கார்ந்து தான் நீங்கள் அனுபவிக்கணும்னு. அந்த இறைவனோட மகிழ்ச்சியில், ஆனந்தத்தில் நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அந்த சமாதி நிலை என்றைக்குமே உங்கள் கூட இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, எந்த ஒரு செயலும் உங்களை பாதிக்கிறது கிடையாது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, உங்களோட மகிழ்ச்சி உங்களுக்கு உள்ளிருந்து வருது. இறைவனிடத்து இருக்கும் தொடர்பிலிருந்து வர்றதுனால வெளியில் ஏற்படுகிற எந்த ஒரு செயலும் உங்களை பாதிக்காதனால உங்களோட மகிழ்ச்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, உங்களோட ஆனந்தம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, சந்தோஷம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம்லாம் நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுனால உங்கள் உடல் நலமும் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து ராஜயோகத்தினால ஒரு முக்கியமான பலன். அதாவது சைக்காலஜியில், ஹிப்னோதெரப்பியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓரளவுக்கு ஹீல் பண்ணுறோம், இமோஷனலாக ரிலீஸ் பண்ணுறோம், கவுன்சிலிங் பண்ணுறோம். ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நிரந்தர அமைதி, நிரந்தர மகிழ்ச்சி, நிரந்தர ஆனந்தம், இந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன தான் சைக்காலஜியில் கவுன்சிலிங் போனாலும் சரி, சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, மெடிக்கல் லைனில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, ஹிப்னோதெரப்பியில் ஹீலிங் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி குணங்கள் வந்து உங்களுக்குள்ள அனுபவம் ஏற்படுறது கிடையாது. ஆனால் நம்ம ரிசர்ச்சில் பண்ணி பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி குணங்கள் அனுபவம் பண்ணுறது மூலமாகத்தான் உங்களுக்கு முழு குணம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துக்கு மூல காரணம் இந்த குணங்கள் தான், உங்களுடைய இயற்கையான குணங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ராஜயோகத்தில் நாங்கள் நிறைய ரிசர்ச் கூட பண்ணியிருக்கிறோம், நிறைய அனுபவங்கள் கூட இருக்குது. என்னன்னா, இந்த நிறைய நாள் இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க, சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்க, அதே மாதிரி நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் டயபிட்டிஸ், கேன்சர், ஹார்ட் டிசீஸ், பிரெயின் ஸ்ட்ரோக், அதே மாதிரி பிபி, ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மூல காரணம் இந்த ஸ்ட்ரெஸ்னால இருக்குது. ஸோ ராஜயோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மன அமைதி, சந்தோஷம், இந்த லேசான தன்மை, மகிழ்ச்சி, இதை வந்து அவங்க தனக்குள்ளும் அனுபவிக்கிறாங்க. இறைவனின் தொடர்பு இருக்கிறதுனால, இறைவனோட அந்த கனெக்ஷனில் லைத்து இருக்கிறதுனால இந்த குணங்களை அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அவங்க வாழ்நாளில். அதனால என்ன ஆகுதுன்னா, ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து மிக விரைவில் வந்து குணமடையுது.
ஈவன் கம்யூனிகபிள் டிசீசஸ் பார்த்தீங்கன்னா அது வர்றதுக்கு காரணம் வந்து நம்மளோட இம்யூனிட்டி குறைவா இருக்குது, எதிர்கொள்ளும் சக்தி. ஆமா. ஆனா மெடிக்கல் கம்யூனிட்டியில மெடிக்கல் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இம்யூனிட்டி கூட ஏன் கம்மியாகுதுன்னா இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனால, நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒரு பேலன்ஸ்டா இல்லாம இருக்கிறதுனால. ஸோ இந்த பேலன்ஸ், இந்த லேசான தன்மை, இந்த மகிழ்ச்சி, ஆனந்தம் உங்க வாழ்க்கையில அதிகமா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஈவன் கம்யூனிகபிள் டிசீசஸ் கூட கண்ட்ரோல்ல வந்துடுது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ராஜயோகத்தை பத்தி. இது வந்து முறையா வந்து கத்துக்கணும்னா ஏதாவது கோர்ஸ் இருக்கா, கத்துக்கிறதுக்கு ஏதாவது இடங்கள் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உலகம் முழுவதும் பிரம்மகுமாரி சென்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஈவன் வில்லேஜஸில் கூட நிறைய இடத்துல நம்ம சென்டர்ஸ் இருக்குது. அங்கே போனால் ஃப்ரீயாகவே இது கற்றுக் கொடுக்குறாங்க இந்த டெக்னிக்ஸ் எல்லாம். ஸோ இதனால் என்ன ஆகுன்னா ஃப்ரீயாக கற்றுக்கிறதுனால கூட நம்ம வந்து இந்த மாதிரி மிக அதாவது கம்யூனிகபிள் டிசீசஸ் இருக்குது, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இருக்குது, இந்த மாதிரி வியாதிகள்லேருந்து மிக எளிதாக நம்ம வந்து நம்மளை நாம காத்துக்கொள்ளலாம் இந்த ஒரு அனுபவம் ராஜயோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால. அது இல்லாமல் நம்ம வந்து இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, கோட்டா யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய நம்ம கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரி கோர்சஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ராஜயோகா கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி வேல்யூஸ், நம்மளுடைய ஒரிஜினல் குணங்களை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, நம்மளுடைய ஹேபிட்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸை எப்படி வந்து நம்ம செலவில்லாமல் இந்த மாதிரி நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை லைஃப் ஸ்டைலை மாற்றுவது மூலமாக நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன்ஸ், அதாவது யோசிக்கிற விதம், எதிர்கொள்ளும் விதம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சரிப்படுத்துறதுனால எப்படி நம்ம நோய்களை குணப்படுத்தலாம், இந்த மாதிரி விஷயங்கள் அடங்கிய நிறைய கோர்சஸ் வந்து யூனிவர்சிட்டிஸில் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஜி டிப்ளமா இன் கவுன்சிலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இருக்குது, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் கவுன்சிலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இருக்குது, வேல்யூ எஜுகேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு வேல்யூஸ் இன் எஜுகேஷன், அவங்க ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு 6 வயசு 5 வயசு 10 வயசு இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு கூட எப்படி இந்த மாதிரி வேல்யூஸ் குணங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம், அதுக்கான கோர்சஸ் கூட இருக்குது. அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற வேலை செய்கிற டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற மேனேஜர்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கு கூட அவங்க லைஃப்பில் வந்து எப்படி ஹெல்த்தியாக ஒரு லைஃப்பை அவங்க லீட் பண்ணலாம், அது சம்மந்தமாகவும் கூட கோர்சஸ், வேல்யூஸ் இன் ஹெல்த் கேர், வேல்யூஸ் இன் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்துட்டு பிரம்மகுமாரிஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் கூட இருக்குது, எஜுகேஷன் விங்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வெப்சைட் கூட இருக்குது, வெப்சைட்டில் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி வந்து லோக்கல் பிரம்மகுமாரி சென்டர்ஸில் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா இதுக்கான நிறைய தகவல்கள் கொடுப்பார்கள். பொதுவாக யோகத்தின் மூலமாக சக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜயோகத்தின் மூலமாக என்னென்ன நமக்கு சக்தி கிடைக்கும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. ராஜயோகத்தினால சக்திகள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளிக்கிற சக்தி, எல்லோருடையும் மகிழ்ச்சியாக அன்பாக எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம், எந்தவித டென்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல், அந்த மாதிரி பல சக்திகள், வேல்யூஸ், அதாவது நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் நேச்சுரலாக ஏற்படுது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சக்திகள் நம்ம என்ன நினைக்கிறோம், சாதாரணமாக யோகா, இந்த பல யோக முறைகள் இருக்குது, அதில் பல சக்திகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பல யோக முறைகளில் வந்துட்டு நம்ம வந்து நிறைய எஃபர்ட் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய டைம் கொடுக்க வேண்டியிருக்குது, நிறைய ப்ராக்டிஸ், விதவிதமான ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம உடல் நலத்தை வந்து உடலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் இந்த ராஜயோகத்தில் அப்படி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இது வந்து ஒரு ஈஸி ராஜயோகான்னு சொல்லுவாங்க. ஈஸி ராஜயோகான்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நம்மளை வந்து ஒரு எனர்ஜி, கான்ஷியஸ்னஸ், ஒரு ஆத்மா அந்த மாதிரி நினச்சி பரமாத்மாவை நம்ம நினைக்கிறோம், பரமாத்மாவோட கனெக்ஷன் வச்சுக்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம மனம் லேஸ் ஆகுது. நம்ம மனம் லேஸ் ஆகுறதுனால நம்ம உடலும் லேஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம பார்த்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் காரணமாக இருக்குது.
இங்கே நான் இன்னொரு எபிசோடில் சொல்லியிருக்கேன், சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் மனம் லேசாக இருந்தால் உடலும் லேசாக இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜயோகத்தினால உங்கள் மனம் லேசாகிறதுனால உங்கள் உடலும் லேசாக இருக்குது, லைட்டாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது. அது இல்லாமல் சக்திகளை பற்றி நீங்கள் பேசினனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு உங்கள் மனதை ஒரு பொருள் மீது ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ள அந்த பொருளில் இருக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் யாரை வந்து நம்ம எல்லாத்தை விட சக்திசாலியானவர்னு யாரை நம்ம பொதுவாக சொல்லுவோம்? பரமாத்மாவை. ஸோ ராஜயோகத்தில் என்ன பண்ணுறோம்னா நம்ம பரமாத்மாவை தான் நினச்சிட்டு இருக்கிறோம் எந்த நேரமும். பரமாத்மாவோட அன்பில் வந்து நம்ம மனம் லயித்து இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா பரமாத்மாவுக்கு என்னென்ன குணங்கள் இருக்குது, என்னென்ன சக்திகள் இருக்குது, அனைத்து சக்திகளும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தில் எந்த விதமான யோக முறையை ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதில் கிடைக்கிற சக்திக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் நான் வந்து காற்றுல பறக்கிற மாதிரி அனுபவம் பண்ணலாம், நடக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம், தண்ணியில் நடக்கிற மாதிரி. ஆனால் இந்த ராஜயோக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இறைவன் பரமாத்மா என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அவர் நினைச்சா ஒரு செகண்டில் வேற ஒரு இடத்துல இருக்கலாம், நினைச்சா வந்து நோயை குணப்படுத்தலாம், நினைச்சா வந்து சூழ்நிலையை மாற்றி அமைக்கலாம். ஏன்னா அவர் தான் கிரியேட்டர், அவர் தான் டைரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் டைரக்டர் நினைச்சா எந்த விஷயமும் நடக்காத விஷயம்னு எதுவுமே கிடையாது. நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் இருக்குல்ல, இது என்னால் முடியாது, உடல் நலம் பாதிச்சிருக்கு, இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் ஏன் நினைக்கிறோம்னா நம்ம உடலுங்கிற நினைப்புல இருக்கிறதுனால. ஆனால் நம்ம ஒரு ஆத்மா, இறைவனோட குழந்தை, இல்லை இறைவன் வந்து என்னோட கம்பேனியன், இறைவனோட தொடர்பு எனக்கு எப்போதுமே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எந்த ஒரு லிமிட்டேஷனும் என்னை வந்து பாதிக்காது. அதே மாதிரி நிறைய இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயல்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்குது. ஈவன் உறங்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உடல் வந்து நிறைய விஷயங்கள் நன்மைகளை வந்து செஞ்சு கொண்டு இருக்குது. எப்படி நம்ம ஆஸ்ட்ரல் டிராவலில் பார்த்தோம் முதல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய சக்திகள் வந்து இந்த ராஜயோகம் மூலமாக நமக்கு ஏற்படுது. இறைவனுக்கு இருக்கிற சக்திகள் அனைத்தும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ராஜயோகம் என்றால் ஆத்மா பரமாத்மாவுடைய தொடர்பு என்று ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, இந்த ராஜயோகத்தின் மூலமாக உடலையும் மனதையும் எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் ரொம்ப சிறப்பாக சொன்னதற்காக, இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காகவும் நன்றி. வணக்கம். வணக்கம். ஆரோக்கியத்தில் ராஜயோகத்தின் பங்கு. இறைவனாகிய சிவபரமாத்மா கற்றுத்தரக்கூடிய யோகம் ராஜயோகம். சிவ் என்றால் கல்யாணக்காரி, அதாவது அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர். நமது புத்தியில் சஞ்சலங்கள், குழப்பங்கள் ஏற்படும் போது நம்மால் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாது. இதனால் மன அழுத்தம் ஏற்படுகிறது. இது உடலை பாதிக்கிறது. நமது உடலில் ஏற்படும் தொற்று வியாதிகளான காலரா, டைஃபாய்டு போன்ற நோய்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகின்ற காரணத்தினாலும் வாழ்வு முறையில் சமநிலை இல்லாத காரணத்தினாலும் ஏற்படுகின்றது. தியானம் செய்யும் போது நமது உடலின் ஆற்றல் சமநிலையாக உள்ளது. இதனால் தொற்று நோய் வராது. நமது உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினசரி உடற்பயிற்சி, நமது உடலையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைப்பது, கெட்ட பழக்கங்களை கைவிடுவது, சரியான உறக்கம், சத்தான உணவுகளை உண்பது ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். ஓம் சாந்தி.